ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்பி கிச்சனில் சளி இரும்பல் விரட்டுறதுக்கான சூப்பரான நண்டு ரசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 சில்லு தேங்காய், எலுமிச்சப்பழ அளவு புளி, ஒரு தக்காளி, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சாச்சு. அடுத்து அதே ஜாரில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச நண்டை சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு நல்லா வடிகட்டி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நண்டு ரசம் கூடவே அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. அடுத்து தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே ரசத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.